வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மீனா அம்மா முத்து வீட்டுக்கு இப்போது மீனாவோட அப்பா நினைவு நாளுக்காக சொல்கிறதுக்காக வரேங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு இங்கே சொல்ல வரீங்க அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க. உங்கள் வீட்டுக்காரரே அல்பாயுஸில் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் மீனாவுக்கு கோபம் வந்துடுது. எதுக்கு எங்கள் அப்பா பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. இந்த பிரேக் போடாத வண்டி மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருப்பியா நீனு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ எதுக்குமா இங்கே வந்த, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்குறாங்க. நீ எழுந்து ரூம்குள்ளே போ விஜயா அப்படின்னு அண்ணாமலை விஜயாட்ட சொல்லிடுறாரு. மீனாவோட தங்கச்சி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோமாமா, சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. மாப்பிள்ளைட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா. அவன் வந்ததும் நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனாவுமே வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறாங்க. நீ எதுக்குமா இப்போ வந்த இங்கே அப்படின்னு கேட்குறாங்க மீனா. எங்கள் அத்தை தான் இங்கே வந்து அவனை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியும்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இது புதுசாம்மா, அந்த அம்மா எப்போதுமே அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க மீனாவோட அம்மா. இதுக்கிடையில் முத்துமே இப்போது வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. மீனாவோட அம்மாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. கடமைக்கு தலையசிச்சுட்டு அங்கேருந்து எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அண்ணாமலை முத்துட்ட சொல்கிறாரு, மீனாவோட அம்மா வந்திருந்தாங்கப்பா, மீனாவோட அப்பாவோட நினைவு நாளுக்கு சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாவம் அந்த சத்யா வேற சின்ன பையன், கை வேற உடஞ்சி போய் கிடக்குறா, நீ தான்ப்பா அந்த வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அங்கே போனால் தேவையில்லாத முகத்தெல்லாம் பார்க்க வேண்டியது வரும்ப்பா, அதெல்லாம் சரியாக வராதுப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாரு. நீ அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும் முத்து, நீ கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு கட் அண்ட் ரேட்டாக சொல்லிடுறாரு அண்ணாமலை. முத்து மீனாவோட அம்மா தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்தது நினச்சி வருத்தப்படுறாங்க மீனா. நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கோபம்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை ஏன் மேலே காட்டினாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா தங்கச்சி என்ன பண்ணினாங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா நீங்கள் என்ன பண்ணினாலும் பேசினாலும் உங்கள் மேலே மரியாதை வச்சு எங்கள் அப்பாவோட நினைவு நாளுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எங்கள் அம்மா மேலே உண்மையிலே உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் ஸ்ருதியை பார்க்குறதுக்காக ஸ்ருதியோட அம்மா அவங்களோட டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. முன்னாடி மாதிரி உனக்கு டப்பிங் வேலைலாம் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. முன்னாடி விட இப்போதாம்மா ஒரு 3 சீரியலுக்கு எக்ஸ்ட்ரா டப்பிங் பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குடி நீயும் மாப்பிள்ளையும் சைக்கிளில் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது கஷ்டமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது நான் ரவிக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேயே அவன் மறந்துட்டான், அதனால தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அவனால் சைக்கிள் ஓட்ட முடியல, அதனால தான் நான் அவனை வச்சு ஓட்டிட்டு போனேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீ பயந்து போய் இதை பற்றி கேட்க வந்துட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ஆலப்பி போட் ஹவுஸ்க்கு 2 பாஸ் கிடச்சிச்சு அப்பாவுக்கு, அதான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு 2 நாள் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் மீனா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டு தானே வந்தேன் மீனா, ஏன் உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா வரேன்னு தாம்மா சொன்னார், ஆனால் இங்கே வந்து அப்பா ஃபோட்டோவெல்லாம் பார்த்தாருன்னா அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவருக்கே இப்போ தான் உடம்பு சரியாயிட்ருக்கு, அதனால் நான் வரவேணான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வரும்போது வரட்டும், நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க அப்படின்னு வந்தவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவுக்கு நானே சூடம் காமிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சூடம் காமிக்கிறதுக்காக கையை லைட்டாக அசைக்கிறாரு. வலி தாங்க முடியாமல் அந்த சூடத்தட்டையே கீழே போட்டுறாரு. மீனா அம்மா சத்யாவோட நிலைமையை நினச்சி இப்போ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வந்திருந்த லேடி ஒருத்தவங்க மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா உன் புருஷன் எதுக்கெடுத்தாலும் கை நீட்டுறாரு, அவர் இன்னும் மாறவே இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக முத்து வாசலில் நின்று இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கிறாரு. சிலரோட குணமெல்லாம் மாறாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. சின்ன பையனுக்கு வலிக்குன்னு கூட அவர் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. வேறு யாருக்குமே கோபம் வராதா, அவருக்கு மட்டும்தான் வருமா, அப்படி என்ன முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. கையை காலை உடைக்கிறதுன்னு ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வாசலில் முத்து நின்றுட்டுருக்கிறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. சத்யா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவரோட கையை உடைச்சது முத்து பண்ண பெரிய தப்பு தான். அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.